දසවදාරම්. දසාවදාර. ඒ වගේ තමයි ජනාධිපතිත්. එක එක ස්වරූපයෙන් ඉන්න එක එක මාලිගා. தசாவதாரம் மாதிரி என்ன ஒவ்வொரு மாளிகைகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது தான் அதுகளை அமைச்சிருக்கு. අපි ඒක වෙනස් කරනවා. அதை நாங்கள் மாற்றி அமைப்போம். ඒ වගේම පහුගිය මැතිවරණයේදී அதே போன்று கடந்த தேர்தலிலே ජනතාවගේ විශාල උවමනාවක් තිබුණා. மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. අපේ රටේ මේ දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කරන්න. எமது நாட்டிலே இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று. අපේ රටේ දේශපාලනය තිබුණේ எமது நாட்டில் அரசியல் இருந்தது. මහජනයාට වඩා උඩින් ඉන්න දේශපාලනයක්. மக்களை விட மேலாக இருக்கும் அரசியல் தான் எமது நாட்டிலே காணப்பட்டது. මහජනයාත් එක්ක සමීප දේශපාලනයක් නෙවෙයි. மக்களுடைய நெருக்கம் ஒன்று இருக்கவில்லை. නායකයෝ ඉන්නේ ජනතාවට වඩා උඩින්. தலைவர்கள் இருப்பது மக்களை விட மேலாக. මහජනයාගේ ධනෙ විශාල ප්‍රමාණයක් පාලකයෝ නාස්ති කරනවා. உங்களுடைய வரிப்பணத்தை அதிகாரிகள் எவ்வளவு வீணாக்கினார்கள். විශාල ප්‍රමාණයක් හොරකම් කරනවා. அதிகளவானதை களவெடுத்தார்கள், திருடினார்கள். අපි ඒක නතර කරපු ආණ්ඩුවක්. அதை நிறுத்திய அரசாங்கம் ஒன்று எமது அரசாங்கம் என்பது. මේ කංකසන්තුරෙත් හදලා තියෙනව නේද ජනාධිපති මන්දිරය? பெல்வெட்டித்துறை அல்லது காங்கேசன் துறையிலையும் இருக்குதானே ஜனாதிபதி மாளிகை ஒன்று. දැකලා තියෙනව නේද? கண்டிருக்கிறீங்களா? மயிலெட்டி. මයිලිටි ප්‍රදේශයේ තියෙනවා. ඔව්. මෙහෙට ජනාධිපති මන්දිරයක් ඕනද? இங்க ஜனாதிபதி மாளிகை ஒன்று தேவையா? මට නම් එපා. தோழருக்கு வேணாமா? ඕගොල්ලන්ට ඕනද? உங்களுக்கு வேணுமா? வேண்டாம். මට එපා. தோழருக்கு வேண்டாமாம் அது. අපි අද දිසාපතිතුමාටත් ආණ්ඩුකාරතුමාටත් කිව්වා ඒකට ගැලපෙන ව්‍යාපෘතියක් හොයලා දෙන්න. අපි ඒකට ජනාධිපති මන්දිරය දෙන්න. இன்று மாவட்ட செயலாளருக்கும் அதே போன்று ஆளுநர் அவர்களுக்கும் கூறினாராம், அந்த மாளிகை தொடர்பாக எதிர்காலத்தில் அதை எப்படி பராமரிப்பதற்கான உரிய திட்டம் ஒன்று அமையுங்கள், அதற்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று. හොඳද? நல்லமா? ඒක යුනිවර්සිටි එකක් දාන්න හොඳයි නම් අපි ඒක කරමු. அதுல பல்கலைக்கழகம் ஒன்று போட வேணுமா இருந்தா அதுக்கு சப்போர்ட் பண்றோம். සංස්කෘතික මධ්‍යස්ථානයක් දාන්න ඕන නම් ඒක කරමු. கலாச்சார ஒரு மண்டபமாக அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். හොඳයිනේ. நல்லமா? මෙහෙ විතරක් නෙවෙයි නුවරඑළිය මාලිගයටත් අපි ඒක කරනවා. இங்கு மட்டுமல்ல, நுவரெலியாவிலும் இருக்கு, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். අනුරාධපුරයකටත් ඒක කරනවා. அனுராதபுரத்தில் இருக்கும், அதற்கும் அப்படித்தான் செய்வோம். මයියංගනයකටත් ඒක කරනවා. மையாங்கனையில் இருக்கு ஒன்று, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். කතරගමයකටත් ඒක කරනවා. கதிர்காமத்தில் இருக்கு, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். මේ හැමතැනම ජනාධිපති මන්දිර. அனைத்து இடங்களிலுமே ஜனாதிபதி மாளிகைகள். அவர் அவதார் කියලා ෆිල්ම් එකක් තිබ්බ නේද? அவதார் என்ற ஒரு படம் இருந்துச்சு, பாத்தீங்களா? අවතාர் කමලහාසන් නේ. කමලහාසන් හිටියේ නේද අවතාර? அவதார். அவதாரம். අවතාරම්. දසවදාරම්. தசாவதாரம். ඒ වගේ තමයි ජනාධිපතිත්. එක එක ස්වරූපයෙන් ඉන්න එක එක මාලිගා. தசாவதாரம் மாதிரி என்ன ஒவ்வொரு மாளிகைகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது தான் அதுகளை அமைச்சிருக்கு. අපි ඒක වෙනස් කරනවා. அதை நாங்கள் மாற்றி அமைப்போம். හොඳයිනේ. நல்லதானே? රයිට්. ඇයි ඒ? ஏன் அது? මහජනයාගේ දෙන මෙච්චර නායකයෝ නාස්ති කරන්න හොඳ නෑ. மக்களுடைய பணத்தை வீணாக்க கூடாது இந்த தலைவர்கள். මහජනයාගේ ධනය නායකයෝ මෙච්චර වියදම් කරන්න හොඳ නෑ. மக்களுடைய பணத்தை இந்த அரசியல் தலைவர்கள் இவ்வாறு செலவழிக்க கூடாது. අපි දුප්පත් රටක්. நாங்கள் வறுமைக்குட்பட்ட ஒரு நாடு, ජනතාවත් දුප්පත්. மக்களும் வறுமைக்குட்பட்டவர்கள். නායකයා தலைவர் දසවදාර. தசாவதாரமாக இருக்கின்றார். හොඳද? நல்லமா அது? ඒ දේශපාලන වෙනස් වෙන්න ඕනේ නැද්ද? அந்த அரசியல் மாறணுமா வேணாமா? අන්න ඒ දේශපාලන අපි වෙනස් කරලා තියෙනවා. அந்த அரசியலை நாங்கள் மாற்றி இருக்கின்றோம். මේ දේශපාලන තමයි අපේ රට ඕන. இந்த அரசியல் தான் நமக்கு தேவைப்படுவது. ඒ නිසා අපේ රට ගොඩනැගීමේ දිශාවට අපි පය තබලා තියෙනවා. ஆகவே இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யும் அந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம்.